எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 விட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக 2G வழக்கில், இந்த டிஎம்கே ஃபைல் 3ல் 2G வழக்கில் எப்படி அந்த சிபிஐயை வந்து அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் அல்லது திட்டமிட்டு அவர்கள் அந்த ரெய்டுக்கு எல்லாமே ஒரு திட்டமிடுகிறார்கள் என்பதை இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவர்களுக்கு அந்த சொல்லக்கூடிய சூழ்நிலையை தான் நாம் பார்த்தோம். 2G ஊழல், திரு ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழல், தமிழர்களை வெட்கப்பட வேண்டிய செய்த ஊழலை 2G ராஜா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த ஊழல், அந்த வழக்கு இன்னும் அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லி ஹைகோர்ட்ல தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அவர்கள் வந்து அது ஒரு புறம் இருந்தாலும் சிபிஐயை எப்படி தவறாக அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்ற அந்த ஆடியோ எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல், ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஐயப்பன் நேற்றைக்கு மகர விளக்கு பூஜை. நான் கடந்த ஒரு மண்டலமாக விரதம் இருந்து நாளைக்கு தரிசனத்திற்காக, அதாவது படிபூஜை என்று சொல்லக்கூடிய இந்த தரிசனத்திற்காக இன்றைக்கு இங்கிருந்து போயிட்டு இன்னும் வழியில் ஒரு 2 கோயில் தரிசனம் பார்த்துட்டு சபரிமலை தரிசனம் பார்க்க போயிட்டுருக்குறோம். இந்த சபரிமலை பொறுத்தளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் மாலையிட்டு ஒரு மண்டலம் முழுவதுமாக அவர்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து வருவது வழக்கமாக கொண்டு இருக்கிறார்கள். பல பேர் 40 வருஷம் 50 வருஷமெல்லாம் தொடர்ந்து அந்த ஒரு மண்டல பூஜையை நிறைவேற்றிவிட்டு அந்த கோயிலில் சென்று ஐயப்பனை தரிசித்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் லட்சோப லட்ச பக்தர்கள் அங்கு திரள்வது வழக்கமாக இருக்கிறது. அந்த ஒரு விசேஷமான கோயிலுக்கு செல்வதில், ஐயப்பனுடைய அருள் வேண்டுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அங்கு சென்று போகிறோம். சபரிமலையில பொறுத்தளவுக்கு கடந்த ஒரு மாசமாகவே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அங்கு நிலைமை பக்தர்களுக்கு சரியான அடிப்படை வசதிகள் இல்லை. பக்தர்கள் வந்து நீண்ட நேரம் காக்க வைக்கப்படுகிறார்கள். பக்தர்களை வந்து ஒரு அவதிக்குள்ளாகின்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருந்தது. இதை பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினை சேர்ந்த திரு டாக்டர் கே லட்சுமண் அவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அந்த அரசாங்கம் அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லாத போக்கு தான் காட்டுகிறது. நம்ம திருப்பதி எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு லட்சம் மக்கள் தினந்தோறும் வர்றார்கள். இங்கு வந்து ஒரு 48 நாள் அல்லது ஒரு 2 மாதங்கள் தான். ஆனால் திருப்பதிக்கு தினந்தோறும் வர்றார்கள். அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றார்கள். உஜ்ஜயினிக்கு அங்கெல்லாம் அந்த சிறந்த ஏற்பாடுகள் செய்ய முடிகிறது. ஆனால் இங்க வந்து ஒரு அந்த ஏற்பாடுகள் செய்வதில் கேரளா அரசாங்கம் அவர்கள் பக்தர்கள் எதுக்காக வருகிறார்கள், அவர்கள் வராமல் இருந்தால் நல்லது என்ற அந்த மனப்பான்மையோடு தான் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கிறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் பல பேர் அங்கே வேதனையோடு நமக்கெல்லாம் அங்கிருந்து ஃபோன் பண்ணினது, அவர்களுக்கு நம்ம மறுபடியும் வசதிகள் செய்து கொடுப்பதெல்லாம் நாம் இந்த மாதிரி சூழ்நிலை கூட வருங்காலில் வராமல் பக்தர்கள் அவர்கள் சென்று வசதியாக வருங்க. நேற்றைக்கு மகர ஜோதி, குழந்தைகளும் பெண்களும் வராதீர்கள் என்று ஒரு அழைப்பு கோயில் நிர்வாகம் அறிவிப்பு கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கம். அப்போ அவர்கள் ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அதை தானே நான் என்ன சொல்றேன், அதை தானே நான் அப்படி இருக்குள்ள இவங்க சைட்ல 2 பக்கமும் அந்த வர மக்களுக்கு வந்து அதிக அளவுல பிரச்சனை ஆகுது சார். படியே ஏற முடியாத சூழ்நிலைக்கு ஆகுது. இது வந்து பொறுத்தளவுக்கு கேரளா அரசாங்கம் தான் கோயில் நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதே போல காவல்துறையும் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் வந்து அந்த ஆகம விதிகளாகட்டும் அந்த கோயிலினுடைய என கேரளாவில் அவர்கள் அதை முறையாக கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி காவலர்கள் ஒரு அங்கு போகிறவர்கள் ஒரு ஆன்மீக மனப்பான்மை உள்ளவர்களாக, அங்கு வரவர்கள் பக்தர்களாக வருகிறார்கள், அவர்களை பக்தர்களாக போற்ற வேண்டும்.
அது அந்த முறையான பயிற்சிகளும் கூட கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. நிலக்கல்ல இருந்து நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லாமே அலோடு இருக்கு. ஆனா பணம் மோட்டிலே வந்து அதிக அளவுல பேருந்து அவங்க நீக்கின்ற பேர் வந்து ரொம்ப அனாவசியம் பண்றாங்க. இல்ல அதுதான் நான் முழுமையா சொல்லிட்டேன். ஒரு என்ன அரசாங்கம், ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் இருக்கிறது. இவ்வளவு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று தெரியும் அவர்களுக்கு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பக்தர்கள் வருவார் என்று தெரிந்தும் கூட அவர்கள் ஒரு அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செய்யவில்லை என்பது அனைவருக்கும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது, கண்டனத்துக்குரியது. நன்றி. இது முழுமையாக ஆன்மீக விழா. நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 நாட்கள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போகிறார். இந்த நாட்டில் இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோயில்களுக்கும் மக்கள் சென்று அந்த கோயில்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். முழுக்க ஒரு ஆன்மீகமான ஒரு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகால போராட்டம், ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய கனவு. அதனால ஒவ்வொருவரும் என்றைக்கு அந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவார்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பு, அவர்களுடைய ஏக்கம், அவர்களுடைய கனவு, அவர்களுடைய லட்சியம் அனைத்தும் நிறைவேறி வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு ராமர் கோயில்ல அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த கோயில்களுக்கு போறதுக்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். ஆனா இன்னைக்கு வந்து இதோட போதும், அப்புறம் பேசுவோம். நன்றி. ஆனா டிஎம்கே பையனா அதான் தலைவர் விட்டுக்காரங்களா? இல்ல அது என்ன அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்?